பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்று 1ஆம் தேதி இன்றைய செய்திகள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாமதமானாலும் கர்த்தர் சொன்னபடி செய்து முடிக்கிற தேவன். வார்த்தை மாறாது, சொன்ன வார்த்தையின்படி சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். அதுதான் பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதது காலத்துக்கு நேர்த்தியாக நான் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக செய்வார். அதில் ஒரு குறையும் ஏற்படாது. அதை தொடர்ந்து நம்ம படிக்கப்படும் போது கர்த்தர் அதை செய்வார். லூக்கா புத்தகத்திலிருந்து ஒரு அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கப்படும் போது 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனம். இங்கே சாத்தானால் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு ஸ்திரியை தேவன் அழைக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல யோவான் 15 அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும், நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன் அப்படின்னு படிப்போம் இல்லையா? நல்லா இருக்கும் அந்த வசனங்கள். அதுதான் நினைக்கிறேன், யோவான் 15:16 தான். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன்றதுக்கு இது ஒரு அடையாளம். 18 ஆண்டுகளாக சாத்தானால் கட்டப்பட்டு நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய ஸ்திரீகளை குடும்பத்தார படிக்கப்படும் போது நினைக்கப்படும் போது சில விசுவாசிகள் விண்ணப்பமா எழுதி கொடுக்கும் போது கேட்டீங்கன்னா, எனக்கு திருமணம் ஆன காலத்துல இருந்து இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவுதான் எங்கள் கணவர் சம்பாதிச்சாலும் இல்லை என் பிள்ளைகள் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எதையோ ஒன்று தாக்கி கொண்டு இந்த பலவீனத்துக்காக விழுந்து கிடக்கிறோம், இந்த கடன் தொல்லைக்காக விழுந்து கிடக்கிறோம், நிம்மற முடியாத ஒரு அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எந்த விஷயம் தெரியாத சாத்தானால கட்டப்பட்டவர்கள் புரியாது சொல்லக்கூடிய விண்ணப்பங்கள் அப்படிதான் இருக்கும். அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அழைக்கக்கூடிய காலத்துக்காக எப்பவுமே நம்ம காத்திருந்தால் கழுத போல் கர்த்தர் உழைத்திருவார். அப்போ கடவுள் இடத்துல காத்திருப்பது கிடையாது. இந்த நாட்கள் விசேஷமாக உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விசுவாசித்து காத்து கொண்டிருந்தால் தேவன் ஒரு நாள் உன்னை அழைப்பார். அந்த விடுதலை பெரிதாக, அது இன்றைக்கே கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த வசனமே அப்படிதான் இருக்கும். லூக்கா புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் படிக்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்போ அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிற ஸ்திரீயை ஆண்டவர் கூப்பிடுவார். ஸ்திரீயே இங்க வா என்று அழைக்கப்படும் போது அழைத்த அழைப்பின்படி உடனடியாக போறாங்க. இன்னைக்கு ஒரு போதகரோ இல்லை ஒரு விசுவாசியோ யாரோ நம்மளை என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க கூட ஆலயத்துக்கு வரீங்களா, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்றேன்னு சொன்னா யாருமே போக மாட்டீங்க. முதல்ல தேவாலயத்துக்கு கடந்து போவது கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் நான் கடந்து போயிருக்கிறேன், எண்ணத்தினால் விடுதலை பெற்றேன் என்று அப்படி ஒரு சிலர் பேசுவதை நம்ம கவனிப்போம், இதை கேட்போம். அப்போ இப்படி கேட்கக்கூடியதாக கவனிக்கக்கூடியதாக இருப்போம். ஆனால் நம்மளை சாத்தானா பண்ணுவோம், கட்டப்பட்டவர்களாக இருப்போம். எழுந்து போகாதபடி என்ன பண்ணுறது, தடை பண்ணப்பட்டவர்களாக தான் இருப்போமே தவிர எழுந்து போய் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம். ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அழைக்கிறார்னா யார் மூலியமா அனுப்பார்? கடவுள் யார் மூலியமா சொல்ல வைப்பார்? இப்ப கூட இயேசுவின் பிறப்பை கொடுத்து நான் என்னாங்க புத்தகத்துல ஒரு வசனத்தை கூட கடந்த நாட்களில் படித்தேன். 24:17 இயேசு நட்சத்திர காலத்தை கொடுத்து ஒரு விசேஷமா எழுதப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை தான் இனி இயேசுடைய பிறப்பை வர நாட்களில் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அதுதானே உண்மை. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நட்சத்திரத்து காலத்தில் தான் அவர் பிறக்க போறார் என்று, என்ன ஊர்ல பிறக்கிறாருன்னு மிகால 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போ எண்ணாங்கத்தில் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இப்படிலாம் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்ட பிற்பாடு தான் இயேசுடைய பிறப்பு வரும். அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில யார் மூலியமாக தேவன் சுவிசேஷம் அறிவிக்கும்படி கேட்கும்படியாக கடந்து வரும்படியாக ஒரு தீர்மானத்தை உண்டாக்க நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோமானா கிடையாது. அப்ப இந்த ஸ்திரீ கூப்பிட்ட உடனே கடந்து போகிறார். அங்க ஆண்டவர் கூப்பிடும்போது சொல்ற, இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்படுவாய். 12ஆம் வசனத்துல லூக்கா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது ஸ்திரீ அழைத்து, இன்று நீ விடுதலையாக்கப்பட போறா. இன்றைய தீர்மானத்தை வேதத்தை படிக்கப்படும் போது சரியா புரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிராமத்தில் இருந்தார், அருமையான ஒரு தகப்பன சிஎஸ்ஐல இருந்தார். அவரு நல்ல சிஎஸ்ஐ கொடுத்து ஒரு சபை சாம்பலாக என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்தார்.
பெரிய ஒரு சபையை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்க. அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவரை ஒருவர் கேட்டிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் ஒருவர் மேல் கைகளை வைத்து ஜெபித்திருக்கிறாரா? சிரேசு மலை வச்சு ஜெபித்திருந்தா நான் இயேசுவை முழுமையாக அர்ப்பணித்துக்க, இல்லைன்னா நான் நிறைய கெட்டப்பழக்கத்தில் இருந்தால் பின்மாற்றம் அடைந்து அவர் வேறு ஒரு சபைக்கு போறவர். அந்த விஷயத்தை நான் சொல்லும்போது இந்த லூக்கா புத்தகத்துல தான் நான் அந்த 13ஆம் அதிகாரம் 12 சொல்லி அனுப்பும்போது சந்தோஷத்தோடு போய் சொன்னார். சுவிசேஷ அறிவித்தார். குறிப்பிட்ட காலத்தில் அவர் மரித்தார். 2 வருஷம் அவர் மரித்தவர். ஆனா அது விடுதலை கொடுத்தும் அவர் பின்மாற்றமா தான் இருக்கிறார். கேட்டுக்கொண்டவர் கேட்க வேண்டிய பதில் கிடைச்சிச்சு. அவனை கடந்து போவதுகிறார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே தவிர ஆனா பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பலவீனத்தோடு இருந்தாலும் அவர் தேவன் சரியாக நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா அழைத்த அழைப்பை சரியாக செய்து முடித்தார். மரண வரையுமே அவருக்கு 2 மகன் 1 மகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பேரம் பற்றி நீங்க சென்னையில போய் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் மூலியமா செய்த வேலைகளை, எனக்கு ஒரு ஊழியம் செய்தா பிதாவனை கனப்படுத்துவாருன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ யோவான் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அதன்படி சரியாக வேலை செய்தார் அவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல கூப்பிடும் போது நம்ம கடந்து போகணுமா? அப்போ கூப்பிட்ட உடனே கடந்து பண்ண இந்த ஸ்திரியை ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். 13ஆம் வசனம் படிக்க விடும்போது ஸ்திரியை என்ன பண்றாராம்? தன் சிரசு மேல கைகளை வைத்த உடனே அவள் எழுந்து நடக்கப்பட்டாள். அவன் 16ஆம் வசனம் படிக்கும் போது அழகா இருக்கும். அதுல 18 ஆண்டுகளாக சாத்தானுடைய நான் கட்டப்பட்டவன், இவள் ஆபிரகாமின் குமாரி அல்லவா என்று சொல்லி தேவன் விடுதலையாக்கப்பட்டு அனுப்பினார். இப்படி வாழ்க்கையில இன்னைக்கு கட்டப்பட்டுங்க எத்தனை பேராங்க? எப்படி கட்டப்பட்டிருப்போம் தெரியுமோ? வியாதிஸ்தரா கட்டப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு இன்னைக்கு வியாதி, நிறைய பேருக்கு கடன் தொல்லை, நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள். எப்படின்னா சாத்தான் உங்களை கட்டி வச்சு கட்ட வைக்க முடியாது தாமதித்துக் கொண்டிருக்கிறான். காரணம், இயேசு வருவார். இதோ வாசல் படியில் தட்டுகிறேன்றார். அப்ப அந்த வாசல் படி தட்டுகிற என் ஆண்டவரிடத்தில் நீ கதவுகள் திறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். இதோ நான் வாசல் படி தட்டுகிறேன் என்றார். வெளிப்பாடு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் படிக்கும் போது அப்போ வாசல் படி நின்று கதவுல தட்டுகிறாராம். அந்த கதவை நீ திறந்தால் உன்னோடு அவர் ஆகாரத்தை பகிர்ந்து கொள்வார். அவர் என்ன பண்ணுறோம்? அவரோடு நீ ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தையும் சந்தோஷத்தை சீக்கிரத்தில் கொடுப்பார். உன்னை கூப்பிடுறாங்க இந்த புதிய ஆண்டுக்கு, நம்ம சரியாக இனிமேலாவது நம்ம ஆலயத்துக்கு சரியாக போவோம். நம்ம ஏதாவது சாக்கு போக சொல்லி தேவாலயத்துக்கு போவதை என்ன பண்றோம்? நிறுத்துறோம். நீங்க போய் பாருங்க, 2024ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் நான் கடந்து வந்தேன். 2025ஆம் ஆண்டுல நான் சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு விழுந்திருந்து என்னை தூக்கி நிறுத்தார் என்று சொல்லி நீ சாட்சியாக கர்த்தர் மாத்துவார். இன்னொரு ஸ்திரீ கூட பைபிள்ல உண்டு. அந்த ஸ்திரீ பார்த்தா மார்க் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அதுல 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்து வரார் என்று கேள்விப்பட்டு ஒரு சிந்தைக்குள்ள அவங்களுக்கு உள்ளத்துல அது பெரும்பாடு, அது தீட்டுப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறாங்க. அந்த தீட்டுப்பட்ட ஸ்திரீ இயேசுவை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நான் லூக்கால படிச்சேன்னு சொன்னா, அதுல லேவியாகும் புத்தகத்தை படிச்சேன்னு சொன்னால் அதை எப்படிலாம் தொடக்கூடாது, அதனால என்னென்ன பண்ணுன்றதுக்கு ஒரு பதிலே இருக்குது. புதிய ஏற்பாட்டின் வழியா வரப்படும் இந்த ஸ்திரிய நிமித்தமாக பலருக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை அங்க தேவன் உண்டாக்கி கொடுத்தார். இந்த ஸ்திரீ எப்படி நினைக்கிறார்? நான் இயேசுவை தொட போறேன், தொட்டா நான் சுகமாயிடுவேன் என்று இயேசுனுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கும் போது பின்தொடர்ந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவள் உணர்ந்தாள், அவளுக்கு சுகமானதை அவள் உணர்ந்தாள் என்று படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்கிற, என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சே, அது எங்கர் மேல போச்சுன்னு கேட்கும் போது அநேக கூட இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. சீசர்கள் எல்லாம் சொல்லப்படும் போது இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, யாரை சொல்றது போது என்னிடத்துல புறப்பட்டது நான் அறிந்தேன்னு ஒரு இயேசு. அப்ப அந்த ஸ்திரீ தன் பாதத்துல பண்ணிந்து நான் தான் என்று அர்ப்பணிக்கும் போது ஸ்திரீயே உன் விசுவாசம் ரட்சித்தது. 34ஆம் வசனத்தை படிக்கும் போது வாழ்க்கையில பாருங்க, நீங்க எத்தனை காரியத்துல வியாதிப்பட்டிருப்பீங்க, அதை சுகப்படுத்த யாரால முடியாது. எத்தனையோ வியாதி வரும், அந்த எத்தனை மருத்துவ நாடி கலைஞ்சி எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் கடந்து போகும். இயேசு என்ற ரட்சகரை நீ தேடினால் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு சுகத்தை கத்தர் கொடுக்க போகிறார். பெரும்பாடு ஸ்திரீ எப்படி தொட்டு தன் சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, இயேசுவை நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க கேட்க இயேசு சரீரத்தில் புறப்பட்டு அந்த வல்லமை உன்னை தொட்ட உடனே உன் குடும்பத்துக்கு ஒரு வழியா அந்த சத்துரு உபாக புத்தகத்துல 28:7 படி அது 7 வழியாக வீழ்த்தி விளக்கும். கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார்.
அதை நிச்சயமாக சொல்றேன், விசுவாசம் சொல்றேன். எத்தனையோ பிரச்சனை இல்லையா எங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட எல்லாம் நெருக்கடிலாம் கத்துறது நீக்கி போட்டு இன்னைக்கு மனிதன் எங்க கிட்ட எப்படியெல்லாம் பொய் சொன்னான், எப்படிலாம் நடந்து கொள்ளப்பட்டான் எல்லாரையும் 24 வருஷத்துல நான் ஊழியம் செய்து கொண்டு 2 வருஷம் தான் என்னுடைய ஆலயத்துல இருந்து 24 வருஷம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கிராமங்கள் தோறும் வந்து கடந்து வந்துட்டேன். சென்னையை விட்டு நான் கிராமத்துல ஊழியம் செய்து கடந்து வந்து எத்தனை வறுமை, எத்தனை போராட்டம், எத்தனை அவமானம், எத்தனை விதமான போராட்டம் அத்தனை கத்தரை அகற்று போட்டு இன்னைக்கும் உட்கார்ந்து இதோ துதிக்கும்படி வைத்திருக்க கத்தரை என்னை உயர்த்துவார் என்று இன்னும் விசுவாசித்தான் கொண்டிருக்கிறேன். உனக்கு இருக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? பெரும்பாடு ஸ்திரியை போல் திடீர் ஒரு வினாடியில உனக்கு சுகத்தை கொடுத்து நடத்துவார். உன் பலவீனத்தை கொடுத்து கவலைப்படாத. கட்டப்பட்டவன் என நினைக்காத. 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு கூனியின் நிமித்தினார் 12 வருஷமா சுகப்படுத்த முடியாத ஸ்திரீ தன்னை தொட்டு சுகமாக்கிவிட. இன்னொரு மனிதன் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்கப்பட்டவனே. அப்போஸ்தலர் புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது கர்ப்பம் தான் தாயகத்தில் பிறக்கப்படும் போது சப்பனியாக பிறந்தவனை தேவாலயத்துக்கு முன்பாக கடந்து வந்து என்ன பண்றான்? பிச்சை கேட்டிருந்தவனை பார்க்கறான். அந்த இடத்துல பேதுரு யோவான கடந்த அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. போகும்போது அவர் என்ன பார்க்கறான்? அவர் உத்து பார்க்கறாரு. அவரை பார்த்துட்டு போய் அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. என்னை நோக்கி பாரு என்று சொல்றாங்க. என்னை நோக்கி நீ பாரு. அப்போ பார்க்கணும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்கு ஆஹா மற்றவங்க எதனா கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி உட்காந்துருக்குறான். என்ன எதிர்பார்ப்பான்? ஏதோ ஒன்று கொடுக்க போறான், நமக்கு செய்ய போறாரு, 2 ஊழியக்காரன் நமக்கு ஏதோ பண்ண போறான்னு அந்த நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரனாக ஒரு சப்பானியாக நடக்க முடியாது விழுந்து கிட. எத்தனை பேர் இன்னைக்கு நடக்க முடியாது விழுந்து கிடக்குறீங்க? வீட்டில் அநேக வயது கடந்து போச்சு, இனிமேல் நிமிர்ந்து நடக்க முடியாத வாழ்க்கை. நம்ம இப்படிதான் வாழ்நாள் முடிஞ்சு இனிமேல் நமக்கு என்ன நடக்க போறது? நம்ம விழுந்து நடக்க முடியாது, அவ்வளவுதான். எவ்வளோ ட்ரை பண்ணோம், இதே இடத்துல இன்னமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஆகாரம், இதுதான் பிரச்சனை, இதுதான் வாழ்க்கை நினைச்சுன்னு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு அது இல்ல வாழ்க்கை, உன்னை எழுப்பி நிக்க வைக்க போறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப ஏதோ கிடைக்க நினைச்சான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஏதோ கிடைக்க நினைச்சான். அங்க பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, நாசராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நட என்று சொன்னார். இது சொன்ன உடனே அவங்க கரம் பிடிச்சி தூக்குறாங்க. அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். தேவநாமம் அங்க மகிமைப்பட்டது. அநேக இஸ்ரவேல் மக்கள் கண்டு மகிழ்ந்து களி கூறுறாங்க. காரணம் தெரியுமா? தேவன் ஒரு அற்புதத்தை செய்து முடித்தார். இயேசு என்ற நாமத்தை சொல்றவன அந்த கர்ப்பம் தரிக்கப்பட்டவன் வயசு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அவன் வயசை கேட்டு பாருங்க, என்ன வயசுன்னு கேட்டா இல்லைங்க சப்பானி எழுந்து நடந்தான், அவ்வளவுதான் தெரியும். 40 வயசுக்கு மேற்பட்டவன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும் போது அப்போ 40 வயசுக்கு மேற்பட்டவன் ஒருவன் எழுந்தான், நடந்தான், இயேசு நாமம் மகிமைப்பட்டான். உன்னையே எழுந்து நடக்க வைக்க போறார். இயேசு நாமத்தை நீயும் மகிமைப்படுத்த போகிற, நீயும் சாட்சியா நான் சொல்லுவேன் சொல்லி விசுவாசத்தோடு நீ விழுந்து கடந்து நீ நினைச்சு கொண்டிருக்கிற கர்த்தர் எழுந்து நிற்பார் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் நிச்சயமாக வெள்ளியும் பொண்ணு இங்கிருந்து வர நினைச்சாம அவங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, இயேசு என்று ரட்சகர் நாமம் இருக்குது என்று சொல்லி அதை சொன்னான். நாசராகி இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட என்னும்போது அவன் எழுந்தான், நடந்தான். தேவநாமம் மகிமைப்பட்டு. வாழ்க்கையில் எழுந்துக்க முடியாது விழுந்து கிடக்கிறியா? கர்த்தர் இந்த மாதத்துல எதெல்லாம் விழுந்து கட்டப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது கடந்தொல்லையா இருந்தாலும் சரி, இல்ல வீடு வாசல் இல்லாத இருந்தாலும் சரி, இல்ல இருந்திருந்த நிம்மதி இல்லாத இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு வினாடியில கொடுக்க போகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவ மகிமை காண்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.